ரொம்ப நெருக்கடியான நிலைமையில் இந்த மாதம் எப்படி நம்ம கடக்க போகிறோன்னு சொல்லி வலியோடும் வேதனையோடும் இந்த மதிய வேளையில் உட்காந்து யோசனை பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்ற போகிறார். ஆமேன். உங்கள் தேவைகளை தேவன் சந்திக்க போகிறார். ஆமேன். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1-7 வசனங்களை வாசிச்சு பாருங்களேன். அந்த விதவைக்கு 2 பிள்ளைங்க. அவங்க வாழ்க்கை மாற வாய்ப்பே கிடையாதுங்க. ஆண்டவர் ஒரு மனுஷன் அனுப்பி வாழ்க்கையை மாற்றினார். இன்றைக்கு இந்த வார்த்தையை அனுப்புகிறார் உங்க வீட்டுக்கு. நீங்க பார்க்கும்படி தேவன் இப்ப செஞ்சிருக்கிறார்னா உங்க வாழ்க்கையை மாத்த போகிறார். ஆமென். அந்த மகளுடைய காரியத்தை பாருங்க. அதை வைத்து 3 ஜெப குறிப்புகள் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு இந்த மதிய வேளையில காத்துருங்க. தேவன் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வார். 1, ஆண்டவரே அந்த விதவை வாழ்க்கையை மாத்தினது போல எங்க குடும்பத்துல எல்லா சூழலையும் மாத்துங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. 2, அந்த அம்மாட்ட இருந்த சின்னதை ஆண்டவர் எப்படி ஆசீர்வதித்து பெருக்கத்துக்கு நேராக கொண்டு போனாரோ என்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன காரியங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு காத்துருங்க. தேவன் அற்புதம் செய்வார். 3வது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், உங்ககிட்ட இருக்கிறத எப்படி பயன்படுத்துவது. அதை எப்படி பயன்படுத்துவதுன்னு தெரியாம தான் நீங்களும் நானும் நிறைய விஷயத்துல தோத்து போயிடுறோம். என்கிட்ட இருக்கிற அந்த கொஞ்சத்தை, என்கிட்ட இருக்கிற அந்த சின்னதை நான் எப்படி பயன்படுத்தணும் ஆண்டவர், அந்த ஞானத்தை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. விசுவாசத்தோடு நான் சொல்றேன், ஆண்டவர் நம்ம நிலைமைகளை மாற்றுவார். ஏமேன். உங்க சூழலை மாற்றுவார். ஆமேன். உங்க கணவர், உங்க பிள்ளைங்க, உங்க குடும்ப நிலைமையை மாற்றி இந்த மாதத்தை நிம்மதியாய் முடிக்க ஆண்டவர் உதவி செய்வார். ஏமேன்.